இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நிறைய தடவை கேட்குற கொஸ்டின், டேரெக்டாகவும் கேட்பாங்க. சமூக அபிவிருத்தி திட்டம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ங்கிறது 1952 உருவாக்குறோம். பஞ்சாயத்து ராஜோடைய எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம், பஞ்சாயத்து ராஜோடைய பின்புலம் சொல்லலாம். சில அதுக்கடுத்து தேசிய நீட்டிப்பு சேவை அப்படிங்கிறது 1953 அதோடைய பின்பாகவே அறிவிக்கப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் மாபெரும் சாசனம் சொல்லக்கூடியது என்னங்கன்னா, அந்த பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் தான் சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாங்க 1957. அது தவிர்த்து 98 93 சட்டத்தை வேண்டாம் குறிப்பிட்டு சொல்லலாம். ஆனால் அது என்ன முதல்ல சொல்கிறது இதுதான் சாசனம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டால் முதல்ல உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் ஒரே பக்கத்தில் இருக்குது. 8th புக்கில் 9th புக் சோர்ஸ் சயின்ஸில் இருக்குது. உள்ளாட்சி அமைப்புகளில் என்னைக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 1952 சமூக அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சட்டம் 1953, 1957ஆம் ஆண்டு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தன அப்படின்னா சார்ட்டர்டு. இதுதான் சொல்கிறாங்க இந்த பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி. இது ரெண்டையும் ஆய்வு செய்ய தான் பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி அமைக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 1882ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் செய்தது ரிப்பன் பிரபுடைய பங்களிப்பு அப்படின்னு குறிப்பிட்டார். ரிப்பன் பிரபு தான் அந்த உள்ளாட்சி அமைப்புகளை முதலாக அறிமுகம் செய்தார். அதை தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.